ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீஷோ ஆப்லேருந்து நான் பை பண்ண கொஞ்சம் பெஸ்ட் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்லாம் நான் எப்படி கம்மி விலையில் வாங்கினேன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே மீஷோ ஆப்பில் கம்மி விலையில் எப்படி வாங்குறதுன்னு நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்டில் கண்டிப்பாக வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த 3 சிசர் காம்போ தாங்க. இந்த 3 சிசர் காம்போவும் நான் வந்து 160 சம்திங் தான் வாங்கினேன். ஸோ கிட்டத்தட்ட 167 ரூபாவோ 6 ரூபாவோ அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இந்த சின்ன கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். பால் பாக்கெட்டு, மசாலா பாக்கெட் இதெல்லாம் கட் பண்ணலாம். இந்த மீடியம் கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் வந்து சூப்பராக வெட்டலாங்க. செம்ம சூப்பராக இந்த மீடியம் கத்திரிக்கோள் வெட்டுது. அதே மாதிரி அந்த பெரிய கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபிஷ், மட்டன், சிக்கன் எதாக இருந்தாலும் செம்ம சூப்பராக வெட்டுங்க. ஸோ ஆனால் இந்த எல்லா கத்திரிக்கோளுமே நீங்கள் வெளியில் தனித்தனியாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விலை கூடங்க. இந்த பெரிய கத்திரிக்கோள் மட்டுமே நான் 230 ரூபாய்க்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வாங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து பெரிய வந்து நஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி காம்போவாக வாங்கும்போது நம்மளுக்கு கம்மி விலையிலையும் கிடைக்கிது. குவாலிட்டியை சொல்லவே தேவையில்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்கோளை நீங்கள் மீஷோவில் வாங்கிக்கலாம். ஸோ நான் செகண்டாக காட்ட போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு தான். இது வந்து ஏசி வென்டிலேட் பைப்பு, இல்லைன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து வாட்டர் இன்லெட் பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பைப்பு தான். இதை நம்ம மல்டி யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மீட்டர் பைப்புங்க. ஆனால் பைப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பைப்பை வந்து நம்ம டேப் கூட கனெக்ட் பண்ணுற அந்த எட்ஜு பார்த்திங்கனாலும் சூப்பர் குவாலிட்டிங்க. நான் வந்து இதை வாஷிங் மிஷினுக்காக தான் வாங்கினேன். ப்ளஸ் கூடவே நான் மொட்டை மாடியில் வந்து ஈவினிங் டைமில், இப்போ வெயில் நேரமாக வந்ததுனால ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றி விடுவேன். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ இந்த லப்பர் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், செம்ம சூப்பரான குவாலிட்டிங்க. எந்த பைப்பாக இருந்தாலும் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பைப்பை வச்சுட்டு நம்ம மொட்டை மாடியில் ஈஸியாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த பைப்பை நீங்கள் வாஷிங் மிஷின்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏசிலாம் வச்சுருக்கீங்கன்னா ஏசியோட தண்ணி வெளியே போகும் இல்லையா, அதுக்காகவும் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர். பட் ரேட் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசந்தே போயிடுவீங்க. ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு தாங்க இதை நான் வாங்கினேன். அதை ஆஃபரில் வாங்கினா வெறும் 100 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி குட் ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 3ஆவது பை பண்ண ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 காம்போ ஆஃப் அது காட்டன் கவுன் தான் நான் வாங்கியிருந்தேன். என் பொண்ணுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ செம்ம சூப்பர் குவாலிட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 காம்போ வருது. கிட்டத்தட்ட 600க்கு நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் மீஷோவில் நீங்கள் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசு உங்கள் பிள்ளைக்கு என்ன வயசோ அதை விட 2 சைஸு கூடவா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2-3 தடவை அந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரிட்டன் போட்டுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பருங்க. இதை சம்மருக்காக நான் வாங்கினேன் என் மகளுக்காக. ஸோ போட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருந்தால் இந்த இந்த ஃப்ராக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க சம்மரில் செம்மையாக போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் மீஷோவில் சர்ச் பண்ணி வாங்கலாம், தப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி வைக்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நிறைய ரேட்டில், நிறைய ரேஞ்சில், நிறைய விதமான செல்லர்கிட்ட இருக்குங்க. பட் நான் வந்து இதை ஆஃபரில் 160க்கு தாங்க நான் வாங்கினேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டப்பா உள்ளக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கால் மாதிரி சின்னதாக கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கால் பகுதியை நம்ம ட்ரேயில் வந்து படுத்த மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் புதினா, கொத்தமல்லிலாம் வைக்கும்போது அதோட தண்ணி வந்து பட்டு அழுகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வாரம் கூட நம்ம சூப்பராக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட் அந்த மாதிரி அவரைக்காய் எதாக இருந்தாலுமே இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆனாலும் வீணாக போகாமல் சூப்பராக இருக்குது. இதை நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இதை உங்ககிட்ட சொல்லுறேன்.
ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் விலை கூடவா தான் நீங்கள் மீஷோவில் போய் போட்டு பார்த்தா காமிக்கும். பட் அதை எப்படி கம்மி விலையில வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்ததுமே அதை நம்ம ஆர்டர் போட்டுறக்கூடாது. இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறையா செல்லர்கிட்ட நிறைய டீலர்கிட்ட இருக்கும். நம்ம ஒன்றையும் செக் பண்ணி பார்த்தா அவங்களோட ரேட்டிங்ஸ் பார்க்கணும், அவங்களோட ப்ரைஸ் பார்த்து, அவங்களோட குவாலிட்டி பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு 2-3 நாளாவது நீங்கள் மீஷோ ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக் தான் காமிக்க போகிறேன். இது வந்து க்ராசரி பேக், ஷாப்பிங் பேக், லக்கேஜ் பேக் நீங்கள் எது வேண்டாலும் சொல்லலாம். ஆக்சுவலாக இது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா க்ரோசரிக்காக தான் வாங்கினேன். பட் சைஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ஸோ ரொம்ப பெருசுனா ரொம்பவே பெருசு. நம்ம கட்டைப்பையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை விட செம்ம பெருசு. ஸோ இதை வந்து என்னால் க்ரோசரி பேக்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய பேக்கை தூக்கிட்டு நம்ம கடைக்கெலாம் போக முடியாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லக்கேஜ் பேக்காக தூக்கிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 ட்ரெஸ்ஸு கொள்ளுங்க இந்த ஒரு பேக்கு மட்டும். அவ்வளோ குவாலிட்டி, செம்ம குவாலிட்டி. அதில் வந்து எனக்கு 3 பேக் வந்துச்சு. 3 பேக்குமே நான் வந்து 250 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஜஸ்ட் 250 ருபீஸ். நீங்கள் 3 பேர் போகிறீங்கன்னா உங்கள் 3 பேரோட லக்கேஜை சூப்பராக இதில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இது நான் டேப்பு வச்சு நான் அளந்து காட்டுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அகலத்தில் 22 சென்டிமீட்டர் இருக்குது, இன்ச்சஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி நீட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சஸ் இருக்குது. அடியோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 அளவுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஆள் ட்ரெஸ்ஸு மட்டும் 25 உருப்படி வைக்கலாம். ஐ மீன் பேண்ட்டு ஒரு 10 பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஷர்ட் நீங்கள் 25 துணிமணிகள் இதில் வச்சு தாராளமாக கொண்டு போகலாம். செம்ம சூப்பரான பேக்குங்க. அது கூடவே உங்களுக்கு ஜிப்பும் வந்துடுது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த பேக் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மீஷோவில் வந்து அதிகமாக வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு நல்லா சூப்பராக செம்ம குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் பொறுமை தேவை மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மசாலா பாக்ஸ் பார்த்துருவோம். இந்த மசாலா பாக்ஸஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இது ஒரு 4 கண்டெய்னர் மசாலா பாக்ஸஸ் தான். உங்களுக்கு 4 கண்டெய்னர் வரும் அதுலேயே. ஸோ பிரித்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கூடவே ஸ்பூனும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்பூனோட அளவுகள் வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பாக்ஸஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 மசாலா பாக்ஸஸுமே நான் வந்து 160க்கு தாங்க வாங்கினேன். 160 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பாக்ஸ் மட்டுமே 150 சம்திங் சொல்லுவாங்க. ஏன்னா அதோட பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு அழுத்தமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஸோ மசாலா வந்து நீங்கள் அஞ்சரைப்பட்டியில் போடும்போது எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு எல்லா மசாலாவோட வாசமும் ஒன்றா கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக உள்ள கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மசாலோட வாசம் கலக்கவும் கலக்காது, மசாலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீஷோ ஆப்பில் நம்ம எப்படி கம்மி விலையில் ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீஷோ ஆப்பில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து ஆடு வரும். அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம வந்து டெய்லிக்கும் சேல்ஸ் போடுவாங்க, டெய்லிக்கும் ஆஃபர் போடுவாங்க. மீஷோ மால் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை அது வந்து அதே வர ப்ராடக்ட்டோ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு ஆனால் அதோட ரேட்டு கூடவா இருக்குன்னா அதுக்கு என்ன செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ப்ராடக்ட் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா இதில் வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. ஒருவேளை எனக்கு வந்து இந்த கவுன் பிடிச்சிருக்கு, இந்த மாடல் வந்து ஃப்ராக் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இதை நீங்கள் என்ன செய்யணும்னா அது பக்கத்துலேயே ஒரு ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட்டினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா விஷ் லிஸ்ட்டுன்னு போய் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஒன்று இருக்கும், பக்கத்துலேயே ஷேர் இருக்கும். அந்த ஹார்ட்டினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஒரு விஷ் லிஸ்ட்டில் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் மீஷோ ஆப்லேருந்து வெளியே வரும்போது அந்த விஷ் லிஸ்ட்டுன்னு உங்களுக்கு தனியாகவே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் லைக் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு வந்து சேவ் ஆப்ஷனில் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து 300 ரூபாய்க்கு பார்த்து வச்சுருக்கீங்க
இருக்கீங்க, அது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் சேவ் பண்ண ப்ராடக்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி 10% ஆஃபர் 20% ஆஃபர்லாம் போட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் இந்த மசாலா பாக்ஸஸை கிளிக் பண்ணுறேன். இது 340 ரூபா மதிப்புள்ளதாக இருக்குது, ஆனால் அது விலை கம்மியாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி இங்கே நான் வந்து இந்த மாதிரி லேயர் உள்ள ஷூ செல்ஃப் வந்து நான் பார்க்குறேன். இது கிட்டத்தட்ட 500 சம்திங் போட்டிருக்கேன். பட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் மெகா சேல்லாம் வரும்போது இந்த ஆஃபர்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக வருங்க. 300 350 கூட வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக ரிவ்யூஸு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிட்டர்ன் கூட பண்ணிடலாங்க. கவலையே கிடையாது. கடைக்காரன்ட்ட தான் ரிட்டர்ன் கொடுத்தா அவன் 1000 கேள்வி கேட்பான். மீஷோலையோ இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ்லையோ ரிட்டர்ன் போட்டால் அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி தான் நான் மீஷோவில் வந்து கம்மியான விலையில் ஒரு பொருளும் வாங்குகிறேன். அதே மாதிரி நீங்களுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அது எப்போ ஆஃபரில் போடுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லா பொருளுமே கண்டிப்பாக கம்மி விலையில் கிடைக்கும். அதே மாதிரி ரேட்டிங்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸு, ட்ரிக்ஸ்லாம் மீஷோவில் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.